ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு டைட்டில் பார்த்தப்பவே உங்களுக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷமாக வீடியோவை பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த அழகான காலை பொழுது எப்பயும் இல்லாததை விட இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா பார்த்து பார்த்து கட்டின நம்மளோட புது வீட்டில் எவ்வளவு ஒரு நிம்மதியாக திருப்தியாக சந்தோஷமாக எப்போன்னு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு மறக்க முடியாத காலை பொழுது தான் அது. காலையில் முத எந்திரிச்ச உடனேயே நம்ம ரூமை திறந்துட்டு வெளியில் வந்த உடனேயே ஹாலில் வந்து இதே நேரத்தில் நம்ம எவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்து அந்த ஹோமத்தில் உட்காந்து நம்ம எல்லா பூஜைகளும் பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஸ்வீட் மெமரிவாகவும் இருந்துச்சு. நம்மளோட அந்த முன் வாசல் அந்த 2 கதவையும் அழகாக திறந்து வைக்கிறதும் சரி, திரும்ப பின் வாசலில் போயிட்டு அந்த 2 கதவை திறந்து வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம பால் காய்ச்சி வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. என்னோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்வீட் மெமரிஸ்க்காக காத்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அவங்களுக்குமே சீக்கிரமாகவே இப்படி ஒரு வாய்ப்பு அமையணும் அப்படின்னு மனசார கடவுள்கிட்ட இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். வீட்டில் எதுவுமே எந்த திங்ஸுமே இன்னுமே அரேஞ்ச் பண்ணலை. எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. ஏன்னா முந்தின நாள் அவ்வளோ ஒரு டயர்டு. அதனால் எல்லாருமே அப்படி இப்படியே வச்சுட்டு தூங்கியாச்சு. எந்திரிச்ச உடனேயே இங்கே மண்குண்டு வீட்லேயும் சரி, அந்த பூஜை ரூம் அப்படி திரும்பி பார்த்து மனசார சாமி கும்பிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி தான் அங்கேயுமே. இது பாருங்கள், அந்த வாழை மரம் வந்து வெட்டி கட்டியாச்சு. அப்படி இருந்தாலும் வாழை மரத்தில் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு நாளும் அந்த இதழ் விரிஞ்சு அந்த வாழைப்பூ வந்து உதிரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியே 2 பக்கமுமே வாழைப்பூ உதிர்ந்துருக்கு பாருங்கள். அதை தான் நான் பார்த்தேன். அதோட வேலையை அது கரெக்டாக எவ்வளோ அழகாக செய்து பார்த்தீங்களா? இங்கே நல்ல மணல் ஏரியா பக்கத்தில் கடற்கரை இருக்கிறனால, அதனால் நல்லா பரசி அந்த இடம் கூட்டுறதுங்கிறதுக்கு போதும்னு ஆயிரும். மொத்தமுமே ரொம்ப பெருசாக இருக்கும். எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு முன்னாடி கூட்டி கோலம் போட்டுட்டு அப்புறம் முகப்புலையுமே வந்து நல்லா நீட்டாக கூட்டி கோலம் போட்ட உடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் வந்து தம்பி வீட்டில் வந்து பூச்செடி, நம்ம வீட்டில் இன்னும் நிறைய பூச்செடி வைக்கலை. பின்னாடி நிறைய வச்சுருந்தோம். அது எல்லாமே இப்போ வீட்டு வேலைக்காக ஜேசிபி வந்ததுனால நம்ம அங்கிட்டும் இங்கிட்டும் எல்லாம் வேலை பார்த்ததுனால நிறைய செடி நம்மள்ட்ட இருந்தது எல்லாமே போச்சு. எல்லாமே நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம். இது வந்து தம்பி வீட்டில் வந்து தம்பி ஒய்ஃபு கொடுத்தாங்க. இது ஏதோ காக்கரட்டான் மல்லிகைப்பூவோ ஏதோ சொன்னாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை தான் எடுத்து அழகாக கொடுத்தாங்க. அதை நான் எடுத்து கட்டினேன். வாசனை இல்லை, இந்த பூ வந்து மணக்கலை. ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதனால் நான் சாமிக்கு போடலை. சாமிக்கு வந்து காலையிலையும் சாயந்தரமும் விளக்கு போடணும். அவங்க வந்து ஒரு வாரம் வந்து விரதம் இருக்க சொன்னாங்க. விரதம் இருந்துட்டு அப்புறம் தான் நான்வெஜ் இதெல்லாம் சேர்க்கணும். மேக்ஸிமம் 3 டேஸ் 3 நாள் இருக்க சொன்னாங்க. ஏன்னா அது ஒரு கோவிலில் எப்படி கும்பாபிஷேகம் பண்ணணும்னா 48 நாள் நம்ம விரதம் இருக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு காலையில் சாமிக்கு விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் உள்ள சின்ன சின்ன வேலைகள் அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாமே பண்ணி முடித்தாச்சு. அதுக்கு பிறகு எனக்கு வந்து எப்படான்னு இருந்துச்சு, நம்ம வீட்டில் வந்து பூச்செடி வைக்கணும், நிறைய முன்னாடி இடம் கிடக்கு அப்படிங்கிறதுக்காகவும், நல்ல தண்ணி அப்படிங்கிறதுக்காகவும் பக்கத்தில் தம்பி வீட்டில் போயிட்டு செடியெல்லாம் அங்கே இருந்த செடியெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா செவ்வரளி. அந்த செவ்வரளி பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ் டைப்லேயே இருக்கும். ஒத்த அடுக்காக இருக்காது. நல்லா ரோஸ் மாதிரி நல்லா சூப்பராக பெருசாக இருக்கும். இன்னொரு செடி என்ன வச்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியகாந்தி டைப்லேயே வந்து நல்லா பெருசாக மஞ்சள் கலரில் சூரியகாந்தி எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி பூ இருக்கும். ஆனால் நல்லா மர டைப்பில் கொஞ்சம் வளரும். சூரியகாந்தி செடியை விட இது கொஞ்சம் நல்லா மரம் மாதிரி நல்லா வளரும். அதுவுமே வச்சேன். ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த இதெல்லாம் மண்ணெல்லாம் தோண்டி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இது சொல்லணும், கருந்துளசி. இது வந்து எப்படின்னு தெரியலை. 2 செடியோ 1 செடியோ முன்னாடி இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா நல்லா நிறைய விதையெல்லாம் விழுந்து அங்கனையே அந்த இடத்துலையே அழகாக வந்துடுச்சு. சரி, அந்த வீட்டோட நல்லா கன்னிமூலை சைடாகவே இருக்கும். ஓகே, இது இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அதை அங்கேயே சேஃபாக வச்சாச்சு. பக்கத்துலேயே வந்து பட்ரோஜா இந்த மாதிரி செடி எல்லாமே வச்சிட்ருந்தோம். அது வச்ச உடனே தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பசங்களுக்கு நல்லா செம ஜாலி. நல்லா ஒரு 2 டேஸ் லீவு வேறு விட்டு போட்டாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நமக்கு தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப நல்ல தண்ணி தான் கூட. தண்ணியுமே நல்லா ஒரு 10 அடி 10 உரம் இறக்குனாலுமே நல்லா தண்ணி சீக்கிரமாகவே கிடைக்கும். கடற்கரை பக்கம்னால தண்ணி ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ஈஸியாகவும் கிடைக்கும். நல்லாயிருக்கும் தண்ணி.
அதே மாதிரி நல்ல அந்த இடத்துக்கு வந்து எந்த செடி வச்சாலுமே சூப்பராக வரும். அடுத்த தடவை நான் வந்து எப்படி இந்த செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நம்மள்ட்ட இருந்து ஒரு சில செடி மட்டும் தப்பிச்சு எப்படியோ நம்ம காப்பாற்றி வச்சுருந்தோம் வீட்டு வேலை நடக்கும்போது. அதாவது ஒரு 2 மாங்கன்று, 2 வாழைக்கன்று, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் எடுத்து எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் என்னோடய பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வந்து நம்ம வந்து ஒட்டுக்கன்று வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 கன்றுக்கிட்ட மாங்கன்று, சப்போட்டா கன்று இதெல்லாம் வாங்கி நம்ம போட்டோம். அந்த சைடு அழகா இடம் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து போட்டோம். போட்டு கிட்டத்தட்ட நல்லா தழைஞ்சு வந்த ஸ்டேஜில் தான் அந்த பக்கம் தான் நமக்கு ஜேசிபி வந்து இங்கிட்டு உள்ள மரங்களை எல்லாம் பிடுங்கி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வீடு போடுற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் திரும்பி நம்ம கொண்டு போய் வச்சோம். அது சரியாக வளரல. அதை நம்மளால் மெயின்டைன் பண்ணவும் முடியலை. அதுக்கு பிறகு கிடச்ச 1, 2 செடி கிடச்சிச்சு. அதையும் நம்ம சேர்த்து வச்சாச்சு. அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கே கிட்டத்தட்ட 11 சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்திருக்கீங்க. அவங்க அத்தனை பேருக்குமே ரொம்பவே நன்றி. என்னோட அந்த ரொட்டீன் வீடியோவை பார்த்துட்டு அந்த ஒரு வீடியோவுக்காகவே கிட்டத்தட்ட 11 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் நம்ம சேனலில் பிடிச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே நன்றி. கிட்டத்தட்ட 304 வீடியோஸ் கிட்ட நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டெயின்மெண்ட் தரதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது பார்த்திங்கன்னா திரும்ப ஈவினிங் நம்ம வந்து நைட்டு 6 மணி, சாயந்தரம் 6 மணி போல் சாமிக்கு விளக்கெல்லாம் போட்டு வீட்டுக்கு சாம்பிராணி இதெல்லாம் காமிச்சிட்டு பூஜை பண்ணது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு சின்ன பாத்திரம் தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து லண்டன்லேருந்து எனக்காக அபிராமி அக்கா வந்து கொடுத்தது. அவங்க வந்து பால் காய்ச்சிக்காக அனுப்பிவிட்டது. ஒரு ஃபோட்டோவும் சாமி ஃபோட்டோவும் இதுவும் அனுப்பியிருந்தாங்க. நான் வந்து அதை வந்து சாமி ரூமில் வந்து பத்திரமா வச்சுருக்கேன். எண்ணெய் அதெல்லாம் வச்சு வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அப்போ தான் தினமும் காலையில் எழுந்திரிச்சு அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் அக்காவோட ஒரு அன்பு ஒரு டச்சிங் இருக்கிற மாதிரியே தோணும். அப்படிங்கிறதுக்காக அதை நான் சாமி செல்ஃப்லேயே வச்சுருக்கேன். இப்படி தான் சின்ன சின்ன வேலைகளோட அன்றைக்கி பொழுது எனக்கு ஃபஸ்ட்டு டே வீட்டில் ரொம்ப அமைதியாக, திருப்திகரமாக, சந்தோஷமாகவும் மங்களகரமாகவும் போச்சு. அப்படி ஃபங்க்ஷன் வேலையாக தெரிஞ்சனால பசங்களுக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க்கு அது இதுன்னு நிறைய சொல்லிக் கொடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து அவங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்ருந்தேன். பக்கத்தில் தம்பி பையனும் உட்காந்துருந்தான். அதை தான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப பெருசாக இதில் நிறைய விஷயங்கள் இல்லாட்டாலும் என்னோட சின்ன சின்ன விஷயங்களை அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது என்னோடய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நீங்கள் விரும்பி சந்தோஷமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறதையும் நம்புகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். எனக்கு மோட்டிவேட் தர மாதிரி கமெண்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிறத சந்தோஷமாக இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.